வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிடலாங்க. நான் வவ்வால் மீன் வாங்கியிருந்தேங்க. அதனால் கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. இது நல்லா கையில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட இதில் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சிடலாங்க. இப்போ இந்த க்ளீன் பண்ண ஃபிஷ் ஒவ்வொன்றா அது மேலே தடவிட்டு இந்த மசாலாவை இந்த ஃபிஷ் மேலே அப்படியே தடவிடலாங்க. எல்லா இடமும் படுற மாதிரி தடவிடலாம். இது போல் எல்லா பீசஸும் நம்ம அப்ளை பண்ணிடலாங்க. மசாலா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தயார் பண்ணிடலாம். இப்போ நான் மட்டன் ஒரு 1/2 kg வாங்கியிருந்தேங்க. இது நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா 3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிட்டேன். இந்த பிரியாணி போடுற பீஸ் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் 1 பெருசாக அரிஞ்சு வச்சுட்டேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 3 அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ தாளிக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன். பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 2.5 டம்ளர் நல்லா கழுவிட்டு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டேங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம இந்த தாளிக்க வேண்டிய பொருள் ஒவ்வொன்றா போட்டுடலாம். பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுபட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டுட்டேங்க. இது லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் போட்டு சேர்த்து வதக்கிடலாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன். நம்ம பிறகு ரைஸ் ஆட் பண்ணும்போது அப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவைப்படுகிற மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
அதில் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன்ல, அதனால் ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் இது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறிக்கலாங்க. சுருண்டு வர வரைக்கும் நம்ம கரண்டியில் இப்படி கலந்துகிட்டே இருக்கலாம். கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுகிட்டே கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதையும் நம்ம கரண்டியில் இப்படி கலந்துடலாங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வதக்கிட்டு தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. தயிர் சேர்த்தா இதில் நல்லா சாஃப்டாக இருக்கும். மட்டன்லாம் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த தயிர் இதில் ஆட் பண்ணிட்டேன். போட்டு கிளறிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துட்டேன். போட்டுட்டு இப்படி கலந்துக்கலாம். கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டேங்க. இதை வெயிட் போட்டு ஒரு 4 சவுண்டு வந்து இறக்கி வச்சிட்டேன். நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நம்ம ஒரு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப அளக்கிறதுக்காக நான் தண்ணியை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டேன். இது ஒரு 2 டம்ளர் வந்தது. நம்ம ரைஸு சேர்க்குறதால நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் குக்கர் எடுத்துட்டு அது அடியில் தட்டு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வந்து மட்டனும் தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிட்டேங்க. தண்ணியில் வடிகட்டிட்டு ரைஸ் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 2.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். 2.5 டம்ளர் அரிசிக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுனேங்க. கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ திரும்பவும் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போது நம்ம டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா கரண்டி நல்லா கலந்துட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு குக்கிங் மோடில் ஆன் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா வார்ம் மோடில் வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இது பரட்டி வச்சுருந்த மீன் இது ஒரு 2 இல்லை 3 துண்டாக போட்டுட்டு வறுத்து எடுத்துடலாங்க. இது ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிட்டேங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஆயிலே இதுக்கு போதுமானதாக இருந்தது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இது எல்லா பக்கமும் நல்லா வேகிறபடி நம்ம இந்த கரண்டியில் எப்படி ஹோல்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு திருப்பி போட்டுடலாங்க. நல்லா டேஸ்டியான மீன் வறுவலும் தயாராகிடுச்சுங்க. 2 பக்கம் நல்லா செவந்த பிறகு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லா மீனையும் வறுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம மட்டன் பிரியாணியும் வார்ம் மோடில் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இது கரண்டியில் லைட்டாக எப்படி கிளறி பார்க்கலாம். ரைஸும் நல்லா வெந்துருச்சு, மட்டனும் ரொம்ப அருமையாக வெந்திருந்தது. இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஒரு கிளறிக்கலாம். கரண்டியில் எப்படி கலந்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப அருமையான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்து வச்சுட்டோங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.